கடந்த ஒரு வாரமாக இந்த மாடு தீனி சாப்பிடல, வைக்க சாப்பிடல. வயிறு ஓவர் புஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா தீவனம் நிறையா கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது புவர் குவாலிட்டியாக வைக்க நெல் அதிலேருந்து எல்லாம் சாப்பிட்டு ஒரு வாரமாக தீனி சாப்பிடாமல் இருந்துகிட்ருக்கு. பாட்டில் ஏற்றிட்டுருக்கேன். ஓரளவு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. பாட்டிலு, ஊசி ப்ளஸ்ஸு உள்ள மருந்து எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் 2 டேஸில் நார்மலுக்கு வந்துடும். கண்டிஷன் இப்போ கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் கால்நடைக்கு தீவனம் போடும்போது அளவு பார்த்து அந்த உயரத்துக்கு, வெயிட்டுக்கு, பால் கறவைக்கு, செனைக்கு இந்த மாதிரி மாடு வகையை பார்த்து அதுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தீவனத்தை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுங்க. வைக்க எவ்வளோ போடணும்னு தெரிஞ்சுட்டு கொடுங்க. புல் எவ்வளோ போடணும்னு தெரிஞ்சுட்டு கொடுங்க. ஓவராக வைக்க வைக்கங்கிற மட்டை குவாலிட்டியான வைக்க, புவர் குவாலிட்டியான வைக்க இதெல்லாம் போடக்கூடாது. அதுமாதிரி தவிடு, மாவு தீவனம் ஒரு நாளைக்கு இல்லைங்கிறதுக்காக தவிடையோ மாவையோ சேர்த்து அதிகமாக பொடியாக கொடுக்குறது, இல்லைன்னா பால் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தவிடு மாவை நிறையா போட்டுறது அல்லது தீவனத்தை ஏற்றிடுறது, இதெல்லாம்